பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the Lord always. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று. அநேக நாட்கள் நீங்க அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு நீங்க கவலையோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா வேதவசனம் சொல்கிறது கர்த்தருடைய பிரசன்னத்துல நீ காத்திருந்து ஜெபம் பண்ணு, கர்த்தரை நீ துதித்து கொண்டே இரு, அவருக்குள்ள நீ சந்தோஷமாக இரு, எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இரு என்று வேதவசனம் சொல்கிறது. அநேக நாட்கள் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களே கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத கவலைகள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கின்றது. நீங்க சில காரியங்களை விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில காரியங்களை நீங்க மறக்கணும், சில காரியங்களை விட்டு நீங்க விலகணும். அப்படி நீங்க விலகுகின்ற பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிற சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமாக இருக்கணும். பழைய காரியங்களை விட்டு விலகுங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நீங்க சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, சபை பிள்ளைங்க இந்த நல்ல கவலையோட வேதனையோட இருக்கிறாங்கப்பா. எல்லா கவலைகளையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே சப்பா, உங்களை தேடுகின்ற பொழுது, உங்களுடைய சமூகத்துல வந்து காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் நீங்க. ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருங்க. எப்பொழுதும் நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.